நம்ம திரும்பவும் ஆப்டிடியூட் ஒரு 5 சம் தாங்க பார்க்க போறோம். உண்மையாவே இந்த மாதிரி மாடல் சம்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம நார்மலா சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போவோம். பட் அங்க போய் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய அங்க கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வீடியோ முடிச்ச பிறகு கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஒரு நம்ம வீடியோ எடுக்கிற இந்த டைம் வந்து நீங்க பார்க்குற இந்த டைம் வந்து கண்டிப்பா எவ்வளோ வொர்த்தா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. இட்ஸ் ரியலி வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் those who preparing for aptitude competitive exams. Okay, so first sum பார்த்தீங்கன்னா what will come in the place next place இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதாவது இந்த மாதிரி sums, அதாவது நமக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. லைக் எந்த மாதிரினா, இப்போ வந்து ஒரு சம் இருக்கு அப்படின்னா, அந்த சம்ம வந்துட்டு வேரியேஷன்ஸ் பார்க்கணும். இங்க 18 இருக்கு. 18க்கு அப்புறம் 36 அப்புறம் 108. ஸோ இந்த மாரி டபுள் டபுளா ஆகுதுன்னா, ஒண்ணு அடிஷன் பண்ணியிருப்பாங்க, இல்ல மல்டிப்ளிகேஷன். ரொம்ப வேரியேஷன் இருக்குன்னா, கண்டிப்பா அங்க மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி இந்த சம்மு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 18 இருக்குங்க இல்லையா? 18 ஒன்ஸ் ஆர் 18 சொல்லலாமா? ஓகேங்களா? அப்புறம் தென் 18 டூஸ் ஆர் 36 சொல்லலாங்களா? அப்படியே பாருங்க. அப்படியே கான்சிக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்த நம்பர். 36 3s are 108. 108 into 4s are 8 4s are 32, 4 ones are for 432. அப்ப similarly 432 5 times is equal to what? 432 னா 432 10 is 4320. அப்ப இதுல பாதி தானே 5 times இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்? 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12, 5 times அப்படின்னும்போது 2 1 432 into 5 இல்லையா? அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா 2160 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் செக் தி ஆன்சர். ஆன்சர் இஸ் 216. இட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த சம்ஸ்லாம் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கும்போதே ஓகே இந்த மாரி சம்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எ மிக்ஸ்சர் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் மெஷர்ஸ் 90 லிட்டர்ஸ். அப்போ சும்மா ஒரு 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 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன்ல வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ஸ்பிரிட்னா ஒண்ணும் இல்லங்க. வாட்டர், இப்போ வாட்டர் அண்ட் ஸ்பிரிட்னா, இப்போ இது வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? வாட்டர் இருக்கீங்க. ஸ்பிரிட்னா ரிமைனிங் அமௌண்ட் வேற ஏதோ ஒரு சொல்யூஷனா ஸ்பிரிட் ரிமைனிங்கா இருக்கிறது. ஸோ வாட்டரும் ஸ்பிரிட்டும் இருக்குங்களாம். ஸோ டோட்டலா இது 2ம் சேர்த்து டோட்டலா எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க? 90 லிட்டர்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அதுல வாட்டர் வந்து 20%. 90ல 20% அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 வருமா? 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். 90ல 20%ங்கிறது 18 லிட்டர்ஸ். அப்போ 18 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்கு. அப்போ மொத்தம் 90 லிட்டர்ஸ்னா, அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 72 இருக்குமா? கரெக்ட்டா? 72 லிட்டர்ஸ் ஸ்பிரிட். பட் நமக்கு ஸ்பிரிட்ட பத்தி தேவையில்ல. ஏன் அப்டின்னா, ஹவ் மச் வாட்டர் ஷுட் பி ஆடட் டூ இட் ஸோ தட் த வாட்டர் மே பி 50%. ஆல்ரெடி 18 லிட்டர் வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? இந்த 18 லிட்டர் வாட்டரோட சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர ஆட் பண்றோம். எனக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு தெரியல. இப்ப இது ஓவராலா தான் நமக்கு 90 லிட்டர்ஸ். கண்டிப்பா 18ஓட சம் அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னா, அந்த 90 லிட்டர்ஸும் அது ஆட் ஆகும் இல்லையா? இல்லையா? ஹோல் பார்ட்ட நம்ம எப்பவுமே எங்க போடுவோம்? டினாமினேட்டர்ல போடுவோமா? ஸோ 90 டிவைடட் பை எக்ஸ். ஸோ எனக்கு எவ்வளோ ஆகுமா? நான் 18 ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது, எனக்கு ஓவராலா வாட்டருடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ ஆகும்? 50%ன்றதால 50/100 போட்டுக்கிறேன். ஸோ 0 0 கேன்சல். 5 1 இஸ் 1/2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 2s are 36x இல்லையா? ஸோ 36x plus 2 into, one second, I just enlarge it. 36x இருக்கும். ப்ளஸ் 2 into x 2x கரெக்டா? ஸோ அப்போ இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த சைடு 1 தான் இருக்குது. அப்போ 90 into x 90 ப்ளஸ் எக்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? 2x இருக்குங்களா? இந்த எக்ஸ் இந்த சைட் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? வெறும் எக்ஸ் ஆகிடுமா? அப்போது 2x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த 36x இருக்கு இல்லைங்களா? சரிங்க, 36x வராதுல, வெறும் எக்ஸ் தான் வரும் இல்லையா? அப்போது
36 ஓகேங்களா. 90 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 54. 90 மைனஸ் 40 இஸ் 50. இந்த 4 வந்துரும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 54 லிட்டர்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம 50% ஆஃப் வாட்டர் வரதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 54 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மிக்சர் இருக்குது, ஒரு கலவை இருக்குது. அதில் வாட்டரும் ஸ்பிட், அதாவது வாட்டர் மித்த இருக்கிறது சேர்த்து 90 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் வாட்டர் மட்டும் 20%, 90ல் 20%ன்றது 18 லிட்டர்ஸ். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், எப்போ, எதுக்கு? அப்போ என்னுடைய ஆல்ரெடி 20% இருக்கிற அந்த வாட்டரை 50% ஆஃப் வாட்டராக மாற்றத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணல. அப்போ அது எவ்வளோ லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 54 லிட்டர். எப்படி ஆட் பண்ணால் நமக்கு 18 லிட்டர்னு தெரியும். சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஒரு மிக்சரில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ண மிக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், ஹோல் ப்ளஸ் எக்ஸ் போடுறோம். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் கிடைச்சிரும். தர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 54 லிட்டர்ஸ். ஓகேங்களா, ஃபைன். இந்த சம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதாவது ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்தாலும் சரி, எந்த புக் எடுத்தாலும் ஆவரேஜ் சம்மில் இந்த மாதிரி ஒரு சம்மை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். அண்ட் இது நிறைய பேருக்கு போடவும் தெரியும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸு நம்ம நிறைய எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் 28 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ், ஓகேங்களா, அதாவது ஓவரால் 28 ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளாஸ் ஆவரேஜ் வந்து 15. அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 28 15 டைம்ஸ் எவ்வளோ? ஆக்சுவலி 28 10 டைம்ஸ் எவ்வளோ? 280. அப்போ 28 ரிமைனிங் 5 டைம்ஸ் வந்து 28ல் பாதி 14, அப்போ 140. ஸோ ஓவராலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்துட்டு 420 கிடைக்கும். ஸோ 28 இன்ட்டு 420. எப்பவுமே ஆவரேஜ் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 28 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஓவரால் ஆவரேஜ் 650னா மல்டிப்ளை பண்ணால் ஓவரால் கிடைச்சிடும் நமக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த டீச்சர் ஏஜ் இஸ் இன்க்ளூடட், அப்போ 28 ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஆட் ஆகுறாங்களா, டீச்சர் ஆட் ஆகுறாங்களா, அப்போ 28 மெம்பர்ஸாக இருந்தவங்க 29 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆவரேஜ் வந்து 15. இங்கே அவங்களே அழகாக சொல்லியிருக்காங்க, டீச்சர் ஏஜ் இன்க்ளூட் ஆகும்போது ஆவரேஜும் 1 இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பை 1. ஆல்ரெடி ஆவரேஜ் 15 இருக்குது. அப்போது ஆவரேஜ் வந்து 16 ஆயிருக்கு. அப்போ 29 into 16 எப்படி நான் எப்படி பண்ணுவேன்னா, 29 10 is 290. 29 6 டைம்ஸ் பண்ணும். 6 டைம்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா, ஈஸியாக இருந்தால் அப்படியே பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் நமக்கு ஈஸியாக, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பாதி தானே 5. 2 1s are 2, 2 4s are 8, 2 5s, பாதி வந்து 145. எனக்கு இன்னொரு டைமும் வேணும் 6 டைம்ஸ். அப்போ இன்னும் ஒரு டைம், அதாவது 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் 1 டைம் 16 டைம்ஸ். அப்போ 9 + 5 14, 10 10 + 16, ரிமைண்டர் 1 464. ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 929 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஸ்பெசிஃபிக்காக டீச்சரோட ஏஜ் மட்டும் கேட்டிருக்கிறதுனால, ஸோ எனக்கு இதில் தான் டீச்சர் இன்க்ளூட் இருக்காங்க. அப்போ இத்தனை மெம்பர்ஸ் இதை மைனஸ் பண்ணால் வெறும் இந்த ஒரு டீச்சருடைய ஏஜ் கிடைச்சிடும். 464ல் 20 போச்சுன்னா நமக்கு 420 போச்சுன்னா 44 இல்லையா. ஸோ இந்த டீச்சரோட ஏஜ் என்ன? 44. ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். புரியல, இன்னொரு முறை வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். இந்த 2 சம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டபுள் டமாக்கா சம்முன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சம் பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்ம கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னமோ கேட்டிருக்கோம் ஆனால் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு கான்செப்ட் புரிஞ்சுட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சம்ஸை அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி சம்க்கு தாங்க ட்ரிக் வேணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம உட்காந்து ஃபுல் கேல்குலேஷன் போட்டால் டைம் எடுத்துரும். ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு எந்த மாதிரி வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எந்த மாதிரி சம் இது அப்படின்னா, ஒரு 2 வெசல் இருக்கும். 2 வெசல்லையும் மில்க் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 வெசல் கண்டெயின் மில்க்கும் இருக்கும், வாட்டர் இருக்கும். இந்த குறிப்பிட்ட ரேஷியோஸில் இருக்குது. இந்த 2 மிக்சரை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கலவையாக போடுறாங்க, ஒரு நியூ மிக்சராக கொண்டு வராங்க. இது 2யும் மிக்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு மிக்சர் வந்து 3:4 கிடைக்குது. அப்போது எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தால் எனக்கு 3:4 கிடைக்கும். ஓகேங்களா. 2 வெசல்ஸ் கண்டெயின் மில்க் அண்ட் வாட்டர் மிக்ஸ்டு ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு வெசலில் 3:5 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மில்க்னா இது வந்து மில்க்கு, செகண்ட் 5ன்றது வாட்டர். திரும்ப இந்த செகண்ட் வெசலில் 5:3 மில்க் இஸ் டு வாட்டர் இருக்குது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் these are to be mixed to get a new mixture. ஸோ இது 2யும் கலக்கும்போது எனக்கு ஒரு நியூ மிக்சர் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற அந்த மிக்சருடைய ரேஷியோ தான் 3:4. அப்போ நீங்கள் எவ்வளோ மிக்சரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கோ டு
ஃபார்முலா. ஸோ நமக்கு எவ்வளோ வேணும்? நியூ மிக்ஸ்சர் வரதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னு. ஒண்ணுமே இல்லங்க ஃபார்முலா. குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 இந்த மாரி நியூ மிக்ஸ்சர கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் C2 மைனஸ் Cm. என்னது? C2 மைனஸ் Cm இஸ் டூ மாடுலஸ் ஆஃப் Cm மைனஸ் C1. இதுதாங்க ஃபார்முலா. இந்த C1, C2லாம் ஒண்ணும் இல்ல. C2 அப்படிங்கிறது அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மிக்ஸ்சர், செகண்ட் மிக்ஸ்சர். C1ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் மிக்ஸ்சர். இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் மில்க் எடுத்துக்கோங்க, இல்ல வாட்டர் ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க. நான் இங்க மில்க் எடுக்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 8 இருக்கு. ஓகேங்களா? டோட்டலா 8 இருக்கு. 3+3 8. அதுல மில்க்கோட ரேஷியோ வந்து 3. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இத C1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. செகண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, சிமிலர்லி டோட்டலா 5+3 8 இருக்கு. 8ல எனக்கு மில்க்குடைய ரேஷியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 5. இத நான் C2ன்னு எடுத்திருக்கேன். இது 2யும் மிக்ஸ்சர் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த ஃபைனலா கிடைக்கிற அந்த அ ஒரு ஒரு மிக்ஸ்சர் தான் வந்துட்டு 3:4. இதுலயே எனக்கு மில்க் மட்டும் தான் எடுக்க போறேன். டோட்டலா ஆட் பண்ணா 7. அதுல எனக்கு மில்க் மட்டும் 3. ஓகேங்களா? ஸோ C1ன்றது ஃபர்ஸ்ட் வெசல்ஸ் உடைய மில்க் ரேஷியோ, செகண்ட் ரேஷியோ செகண்ட் மிக்ஸ்சரோட மில்க் ரேஷியோ, ஃபைனலா எனக்கு கிடைச்சிருக்கு மில்க் ரேஷியோ. ஜஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளோ மிக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டுபிடிக்க போறோம். அப்ளை டூ திஸ் ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க? C2 மைனஸ் Cm. அப்ப C2ன்றது என்னது? 5/8 மைனஸ் Cm இல்லையா? 3/7 கரெக்ட்டா? ஏன் மாடுலஸ் யூஸ் பண்றோம்னா, நெகட்டிவ் வேல்யூஸ் பிகம்ஸ் அ பாசிட்டிவா மாறிங்க. நெகட்டிவ் கிடையாது ரேஷியோல கிடையாதுங்களா? ஸோ ரேஷியோ அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் Cm மைனஸ் C1. Cmன்றது 3/7. C1ன்றது 3. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா, யூ ஜஸ்ட் போட்டுட்டு நீங்க ஆன்ஸர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்ட்டா வேணும்னா, ப்ளேபேக் ஸ்பீட்ல ஃபாஸ்ட்டா வச்சு வீடியோவா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப ஆஸ் யூசுவல் சாதாரணமா அங்க நம்ம ஸ்டெப் என்ன போடுவோம்? 8 7s ஆர் கீழ 56ஆ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா, இங்க 7ஓட மல்டி 7 5s ஆர் 35 மைனஸ் இங்க 8ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். 8 3s ஆர் 24 இஸ் டூ 7 8s ஆர் சிமிலர்லி டினாமினேட்டர்ல 56. இங்க 8ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 8 3s ஆர் 24 மைனஸ் இங்க 7ஓட பண்ணும்போது மேலேயும் பண்ணா 7 3s ஆர் 21. 35 மைனஸ் 24 வந்து 11 இல்லையா? கீழ காமனா 56 56 பிரச்சனை இல்ல. அண்ட் மாடுலஸ் போட்டுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி 24 மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 3/56. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. நோ இஷ்யூஸ். நோ நீட் டு கன்சிடர். ஸோ இந்த நியூ மிக்சர் நம்ம வரதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணோம்? 3:4 மிக்சர் கிடைக்கிறதுக்கு நமக்கு 11:3 ரேஷியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 விசில் குடுத்துருக்காங்க. செப்பரேட்டா ரேஷியோ குடுக்கும்பொழுது, நியூவா ஒரு ரேஷியோ எனக்கு கிடைக்குது. அப்போ எவ்வளோ ரேஷியோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ரேஷியோ குடுத்துட்டு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அந்த குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தாங்க வேணும். C2 மைனஸ் Cm இஸ் டூ Cm மைனஸ் C1 மாடுலஸ்ல போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்முங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த மாதிரி சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். Okay, got it? Fine. So answer is 11:3. So answer is 11:3. Fine. பார்க்க போறோம். பானி ஸ்டார்டட் எ பிஸ்னஸ். இந்த சம் வந்து நம்ம மேக்ஸிமம் நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸில் வந்து உண்மையாகவே பார்க்கலாம் அப்படின்னு நான். ஓகேங்களா? என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பிஸ்னஸ் பேஸ்டு நிறைய முறை நம்ம வந்து ப்ராக்டிஸ் சம்ஸில் கூட இந்த மாதிரி சம்ஸில் நம்ம நிறைய பார்ப்போம். பானி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் 55,000 and after 5 months Sandeep joined the business. After a year, the profit between Bani and Sandeep is in the ratio of 11:14. What is the amount invested by Sandeep? அதாவது பானி அப்படிங்கிற பர்சன் 55,000 ருபீஸை வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வருஷம் ஃபுல்லாக, ஏன்னா அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறாரு. 5 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சந்தீப் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவங்க 2 பேருக்கு கிடைச்சுள்ள ப்ராஃபிட் 11:14 ரேஷியோவில் கிடைச்சிருக்கு. அப்போது எவ்வளோ வந்து இப்போ அவன் பானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 55,000. அப்போ இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இட் வாஸ் வெரி ஈஸி. ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் எப்போவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் இன்டூ டைம். கரெக்டாக? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா பானியோடைய கேபிட்டல் I1 எடுத்துக்கிறேன். அவருடைய டைமை T1 எடுத்துக்கிறேன். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த
சாரி ஃபைனலா கிடைச்ச ப்ராஃபிட் ரேஷியோ. கேப்பிட்டல் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணது. கேப்பிட்டல் ரேஷியோவ ஆல்ரெடி அவங்க 11ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நான் வேணா அத வந்து C1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சிமிலர்லி சந்தீப்பும் சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்திருப்பாரு இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் வந்து C1. அப்போ இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து I1 ஓகேங்களா? 5 மந்த்ஸ் அப்படிங்கிறது டைம குறிக்கும். இவ இயர்ன்றதுனால T1 வந்து ஃபுல்லான இயர் தான். 11:14 C1, C2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய கேப்பிட்டல் ஃபைனல் சாரி அவங்களுடைய கிடைச்சிருக்க ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இப்போ I1 எனக்கு தெரியும். அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? 55,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிமிலர்லி அவர் வந்து T1 ஃபுல் டைம் பீரியட் இருந்திருக்காரு. 12 மந்த்ஸுமே இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12 மந்த்ஸ்மே இருந்திருக்காரா? சிமிலர்லி I2ன்றது யாருங்க? சந்தீப்பு. சந்தீப்புடைய அதுதான் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருறது கண்டுபிடிக்க போறோம். அண்ட் ஆஃப்டர் 5 மந்த்ஸ் அப்ப 12 மந்த்ஸ்ல 5 மாசம் அவர் இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்திருக்காரு. இப்ப ரிமைனிங் 7 மந்த்ஸ். அவங்களோட ரேஷியோ 11:14. கரெக்ட்டுங்களா? எனக்கு என்ன வேணும்? I2 வேணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 55,000 அப்படியே தான் இருக்கு. 12 அப்படியே தான் இருக்கு. டிவைடட் பை அந்த 7 அப்படியே தான் இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன வேணும்? I2 வேணும். இந்த டினாமினேட்டர்ல இந்த சைடு போச்சுன்னா நியூமரேட்டர் ஆயிடுமா? ஸோ அப்ப இந்த சைடு இருக்க 11/14 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? எஸ் 14/11 மாறும். ஸோ இப்போ நம்ம நார்மலா கேன்சல் பண்ணும்போது 11 1 இஸ் 5 11 11 5 இஸ் 55 5,000 மாறிடுமா? 7 1 is 7 7 2 is 14. ஓகேங்களா? இப்போ நமக்கு 12 2s are 20 5 12s are 60 5 12s are 60 and 000 into 2. அப்போ 6 2s are 12 4 zeros இருக்கு. அப்போ சிமிலர் நம்ம என்ன சொல்லலாம்? ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000 லேக். ஓகே 1,20,000 அமௌண்ட் தான் என்ன பண்ணியிருக்காரு? லேட்டாக சேர்ந்தா கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1,20,000 ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா? ஓகே அப்போ நம்ம மொத்தமாக இந்த வீடியோவில் 2 முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 விசில் குடுத்துருக்காங்க. 2 விசில் இருக்கு. 2 விசில்லையும் சம் ரேஷியோஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் இஸ் டூ ஒய் ஏதோ ரேஷியோ குடுத்துருக்காங்க. இந்த 2 விசிலையும் மிக்ஸ் பண்ணா எனக்கு நியூ ரேஷியோ கிடைக்குது. ஒரு சம் அமௌண்ட் அதுவும் அந்த ரேஷியோவையும் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது X1, Y1, X2, Y2, X3 வச்சுக்கோங்க. இப்படி நியூவா அப்ப எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஆட் பண்ண போற குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, Q1 is equal to Q2 is equal to Q1 is to Q2 is equal to modulus of C2 minus CM. இந்த C2ன்றது அந்த செகண்ட் ரேஷியோ. இதுல கிடைக்கிற மில்க் ஆர் வாட்டர் எனிதிங் ஒன் ரேஷியோ X or Y ஓகேங்களா is to and CM minus C1 ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது கிளியர். செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கேபிட்டல் இன்டு டைம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காம டைம் கொடுத்து ஃபைனலாக அவங்களோட ரேஷியோவில் அவங்களுடைய ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணுறது ப்ராஃபிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபிட்டல் இன்டு டைம். ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ பீப்புள் டெஃபினெட்லி யூஸ் திஸ் வீடியோ. நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸ் அந்த மாதிரி சம்ஸ் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆன்சரும் கரெக்டாக வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த டைம் வொர்த்தபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ பீப்புள் அச்சீவ் ஒன் டே. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.